தேர்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா வினாசிசி சேலம் வர்சஸ் திமிர் பாய்ஸ். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க தேர்ட் டீமாக செமி போவாங்க. திமிர் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர், 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். வினாசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் தேவா, நான் ஸ்ட்ரைக்கில் சத்யா, ரைட் லெஃப்ட்ல வந்துருக்காங்க. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட போலீஸ் நவீன் வந்துருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் குயிக்காக டெலிவரி, நல்ல வேரியேஷன் பால்ல டாட் பால், பேட் திரும்பிடுச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டா தமிழ் ஹாரிட்டர், ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சத்யா ஷாட்டுங்க, பேட் நல்லாவே கண்டு இருக்கு. வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6 ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சத்யா. நல்லா யாருக்கா நல்லா கம்பேக் டெலிவரி, சிங்கிள் மட்டும் லாங்கன்ல. ஸ்ட்ரைக்கில் அகைன் தேவா, அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ், லெக் பைஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன், மெடிக்கலை கிளியர் பண்ணியிருக்காங்க. டீப்பில் ஃபீல்டரே இல்லை. தேவோட பேட்டில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர், ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் 12 ரன் வந்திருக்கு. லூஸ் பண்ணல, நல்லா ஸ்டார்ட். செகண்ட் பவர் பிளே வரப்போட செகண்ட் வந்திருக்காரு. ஷாட்டுங்க, ஃபுல் டாஸை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. இப்போ தான் பால் லேண்டே ஆகிருக்கு. ஸோ பிட் செகண்ட் ஒயிட் லைனில் தெளிவாக போட்டுருக்காரு. நல்லா கம்பேக், டெலிவரி ஸ்லாட் பாலாக மிஸ் பண்ணியிருக்காருங்க. டாட் பால் ஷஃப்ல தான் நின்னாரு, அவருக்கு ஏற்ற பால் தாங்க போட்டுருக்காருங்க. ஃபைன் டேக்கில் ரொம்ப லாங்காக போயிருக்கு. சத்தியோட பேட்லேருந்து 3 6 வந்துருக்கு. எக்ஸலண்ட் டேக்கர், கம்பேக் டெலிவரி. ஸ்ட்ரைக்கில் 3 இடத்துக்கே போட்டிருக்காருங்க. நல்லா கம்பேக். 26க்கு அப்புறம் 2 யாருக்கார். ஸோ எண்ட் ஆஃப் பவர் பிளே ஸ்கோர் 25 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. போடுங்களா ஜூடோ சத்யா, சாரி ராஜ் வந்திருக்காரு. டாப் ஏஜ் கேட்சை கரெக்டாக எடுத்துக்காருங்க கீப்பர், நல்ல கேட்சுங்க. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க வினாசிசி சேலம். நல்லா பிரேக் த்ரூங்க ராஜ் கூட இருந்து. ஸோ ஒரு லெஃப்ட் வெளியே, ஒரு லெஃப்ட் உள்ள. ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி, லெக் பாய்ஸ் ஃபுல் டாஸாக ஸ்வீப் பண்ண பார்த்துறானா, பேட்டில் கனெக்ட் இல்லை. ராஜ் தேர்ட் ஒன், குயிக் டெலிவரி டு த ஸ்டெம்ஸ், நாட் பேக் டு பேட் பால். அப்பன் பால் ஒரு வைட் வரல. ஃபர்ஸ்ட் ரன்னே சொல்லலாம், லெக்கில் போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக போட்டிருக்காருங்க ராஜ். ஸோ ஃபஸ்ட்டு 4 பாலில் 1 விக்கெட் 1 ரன் தான் போட்டிருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ 2 ரன் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 போன போல ஒய்டாக போட்டிருக்காரு. இந்த ஓவரில் 2 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. டாஸ் லாங்கான்ல சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, ஸ்லாட்டில் இருந்த பந்து ரொம்ப 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 லாங்காக போயிருக்கு. இப்போ தான் பால் லேண்டே ஆகுது. ஸோ இந்த ஒரு கடைசி பாலை லென்த்தை மிஸ் பண்ணியிருக்காரு ராஜ். ஸோ கடைசி பால் 6 போலான்னு நல்லா ஓவராக இருந்திருக்கும். ஸோ நல்லா கம்பேக் முத்து பண்ணிகிட்டே இருந்து நல்ல ஷாட்ஸ். 3 ஓவருக்கு ஸ்கோர் 35. பவுலிங் லாக்கி நவீன் ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து பேட்டுக்குள்ள ஓகன் அப்பீல். காம்படிஷன் எதுவும் தரலங்க. இன்டர்வலாக பேட்டில் பட்டுருக்குங்க. கரெக்டாக எடுத்துக்காரு கீப்பர். செகண்டுக்கு லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் டால் பேட்ஸ்மேன் பாலா. செகண்ட் ரவுண்டில் நிறைய பேர் ஷாட் பார்த்தோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கூட பார்த்தோம். டாப்பே ஜெய்யா போயிருக்கு. ஆளே இல்லை, சான்ஸ் வார். ஓய்யோ கேட்ச் எடுத்துருக்காருங்க. நல்லா கேட்ச், முக்கியமான கேட்ச் எடுத்துருக்காரு. ஸோ செகண்ட் ரவுண்டில் ஹேட்ரி 6 பார்த்தோம் பாலோட பேட்லேருந்து. தடவை அன்லக்கி பேக் டு பேக்கே லூஸ் பண்ணுறாங்க வினாசிசி சேலம். நல்லா ஓவருங்க நவீன்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைட்டாக நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த், சான்ஸ் வர விக்கெட் போட்டுருக்காரு. நல்லா பிக்கப் விண்டோ அடிக்கல, பாலை கேட்ச் டீப்பில் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. ஸோ இந்த ஓவரில் முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க வினாசிசி சேலம். நல்ல ஓவருங்க நவீன்கிட்ட இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் இந்த ஓவரில் கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன். செகண்ட் ரவுண்டில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸை பார்த்தோம் ஒரு பேட்டில் இருந்து. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அங்கே ஆளே இல்லை.
ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஸ்டார்ட் பால். ஸோ இந்த ஓவரை 3 ரன் 1 ரனில் போட்டுருக்காரு. நல்ல ஓவர் நவீன்ட்ட இருந்து. ஸோ ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் வந்திருக்கு. 4 ஓவருக்கு ஸ்கோர் 35 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க NSCC சேலம். இப்போ பவுலிங் எல்லாம் ஜெகா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி. நல்லா யாருக்கார், நல்லா ஸ்டார்ட். நல்லா லெக் கட்டர் வேரியேஷன் லெஃப்ட் ஹேண்டருக்கு. டாட் பால். ஸ்லோயர் வேரியேஷன் அகைன். இன்னொரு டாட் இந்த ஓவரில் நிறைய டாட்ஸ் போட்டுக்காருங்க ஜெகா. வேரியேஷன் இங்கே சான்ஸ் அரிங்கா. ஐயோ அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். நல்லா யாருக்காருங்க கரெக்டாக ஸ்கூட் பண்ணியிருக்காரு. வித்தை கொடுக்காம போட்டுருக்காருங்க இந்த ஓவரை. ஜெகா அகைன் ஒரு சிங்கிள். 5 ஓவருக்கு ஸ்கோர் 39 ரன் வந்திருக்கு. ஸோ போன ஓவரை 4 ரனில் போட்டுருக்காருங்க ஜெகா. ஸோ கடைசி 2 ஓவரில் பவுண்டரிஸாக கொடுக்காம போட்டுருக்காங்க. போலிங் எல்லாம் காந்தி. கடைசி ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் 2 டீமுக்கும். ஸ்ட்ரைக்லாம் முத்துப்பாண்டி. ஸோ வேண்டி லெஃப்ட் ஹேண்டருக்கு ஃபேவராக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குட் லென்த்தில். ஃபர்ஸ்ட் டாட் இந்த ஓவரில். செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் போட்டால் ரொம்ப லாங் அடிக்க ஒரு பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி. அவரோட பேட்டு 2வது 6 நல்ல ஷாட், நல்லா பேட்டிங். கடைசி 10 பாலுக்கு அப்புறம் ஒரு 6 வந்திருக்கு முத்துப்பாண்டியோட பேட்லேருந்து. ஷஃபில் வந்துடுறானா ஷார்ட் பால். தப்பான பந்து. பேக் டு பேக் 6 முத்துப்பாண்டியோட பேட்லேருந்து. சான்ஸ் ஒரு ஹேட்ரிக் 6 ஸ்னோ பால் போட்டுருக்காருங்க. இந்த பால் ஃப்ரீ. சான்ஸ் ஒரு ஹேட்ரிக் 6 டாப் பேஸ் ஐயா போயிருக்கு. கண்டிப்பாக விட்டா 2 ரன்கான ட்ரை இருக்கும். கட்ச் எடுத்துருக்காரு. எங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். ஸ்டான்ஸ் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வந்துட்டாருங்க முத்துப்பாண்டி. ஒரு 2 6 ஆச்சு பேட்ஸ்மேனா வெளியே போறாருங்க. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க NSCC சேலம். நான் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அதில் யாருக்கார் கீப்பர் ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில். கீப்பில் பவுண்ட்ரியை போயிடுச்சுங்க. லக்கி பவுண்ட்ரி, மச்சிட்டா பவுண்ட்ரி சொல்லலாம் உங்களோட பேட்லேருந்து. இங்கே அடிச்சிருக்காரு யாஸ் விக்கெட்டுங்க. ரன் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பால் ரன் அவுட் முடிக்கிறாங்க NSCC சேலம். இப்போ NSCC சேலம் உள்ளே வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு 57 ரன் இருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு கம்மி ஸ்கோருங்க. டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ திமுரு பாய்ஸ் 58 ரன் ஆடணும். ஸோ திமுரு பாய்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் தமிழ் ஆடிட்டர், நான் ஸ்ட்ரைக்கில் வினோத். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட அரவிந்த் வந்திருக்காரு. டார்கெட் 58 ரன் ஆகணும். ஷார்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே வாம் வெல்கம். வாரா விட்டு பாயிண்ட்ல கிளியர் பண்ணியிருக்காருங்க. வெயிட் பண்ணால் ஃபர்ஸ்ட் பாலே 6 ஸ்டார்ட் பண்ணுறாரு தமிழ். நல்லா ஸ்டார்ட்ஸ். செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ ஃப்ளாட்டாக கீழே தான் போயிருக்கு. பவுண்ட்ரி தடி ஒட்டி பவுண்ட்ரி வந்திருக்கு. 6க்கு அப்புறம் பவுண்ட்ரி தமிழோட பேட்லேருந்து. ஃபஸ்ட்டு 2 பாலில் குயிக்காக 10 ரன். அதில் யாருக்கான ட்ரை பார்த்தா கரண்ட் இல்லை அந்த அளவுக்கு. சிங்கிள் மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வினோத் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். பேட்டுக்கு பேக்கில் பட்டிருக்கு. குயிக் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் அகைன் தமிழ் லெக் பாய்ஸ் நல்லா வேரியேஷன். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால். காலையில் டீப் ஃபைனலில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரிங்க. வினோத்தோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 2 பவுண்ட்ரி ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க திமுரு பாய்ஸ். நல்லா ஸ்டார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஸ்கோர் 17 ரன் வந்திருக்கு. விக்கெட் ஒன்று லூஸ் பண்ணல. நல்ல ஸ்டார்ட்ஸ். பவுலிங் எல்லாம் முத்துப்பாண்டி. இந்த காம்போ நல்லா இருக்குங்க. செகண்ட் ஒன் இன்சைட் த பேட்ச். நல்லா வேரியேஷன். பேக் டு பேக் டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் பாலாக போட்டுருக்காரு. நல்லா யாருக்கார் கன்சிக்யூட்டிவ் 3 டாட்ஸ் இந்த ஓவரில். சிறப்பாக போட்டுருக்காரு முத்துப்பாண்டி. ஃப்ரெஷ் ஆன் பேட்ஸ்மேன். நல்லா கட் ஷாட். பாயிண்ட்டுக்கு மேலே டீப்பில் ஃபீல்டரே இல்லை. கிளவரான பேட்டிங். குயிக் டெலிவரி பேட்டுக்கு நேரா. சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். பேட்டில் இருந்தாலும் கனெக்ட் இல்லை. நல்லா ஆஃப் ட்ரைவ் ஃபீல்டை ஸ்டாப் பண்ணலங்க. பவுண்ட்ரி தரை ஒட்டி ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவரில் 2 பவுண்ட்ரி வந்திருக்கு. 2 ஓவருக்கு ஸ்கோர் 26 வந்திருக்கு. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல. நல்ல பார்ட்னர்ஷிப் தமிழ் விக்கெட் நோட்ஸ். பவுலிங்கில் நம்பி வந்திருக்காரு.
32 தாண்டா ஃப்ளாட்டா ஸ்ட்ரைட்டில் ஒரு லாங்கான சிக்ஸாக பதிவு பண்ணுறாருங்க தமிழ். மூணாவது சிக்ஸ் ஒரு பேட்டிங், நல்லா பேட்டிங். செகண்ட் ஒன் நல்லா யாருக்கா, நல்லா கம்பேக், குயிக் சிங்கிள், நல்லா ரன்னிங். ஒயில இருந்தாலுமே பால் பம்ப் போயிடுச்சுங்க. பவுண்டரி, லக்கி பவுண்டரி. லக்கில் பட்டு போயிருக்காங்க. சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் ரெண்டு பாலா. ஃபர்ஸ்ட் பால் 6 போனாலுமே அடுத்த பால் பிடிச்சி போட்டுக்காரு நம்பி. நல்ல பவுலிங். அங்கல்ல சிங்கிள் மட்டும். 3 ஸ்கோர் 40 ரன் வந்திருக்கு. அடுத்த 18 ரன் தான் தேவை. பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். பவுலிங் எல்லாரும் நியூ பவுலர். 18 தான் ஆடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கிட்ட தேவா பட்டு தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். நல்ல ஷாட். இப்போ ஃபீல்டர் இருக்கார் அரந்தி. நல்லா மைண்டுங்க. ஸ்ட்ரைக் வினோத் வந்துட்டாரு. எங்க 2 ரன்ஸ், நல்லா ரன்னிங். தாடுவா ஓகே நப்பீல் தரல. ஸோ எந்த பால் மெயின் அப்பியர் விக்கெட் கொடுத்துட்டாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 4th ஓவரில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜெகா வந்திருக்காரு. ஸ்லாட்டில் இருந்த பந்து டிஸ்டன்ஸ், ஐயோ லாங்கானே டீப்பில் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க சத்யா. நல்லா கேட்ச். பேக் டு பேக் லூஸ் பண்ணுறாங்க திமுரு பாய்ஸுங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் காந்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 4 பால் 2 ரன் 2 விக்கெட்டில் போட்டுருக்காருங்க. இன்னும் 16 ரன் தான் தேவை. பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். நெக்ஸ்ட் டைமில் நல்லா லெக் கட்டர் வேரியேஷன் ரைட் ஹேண்டருக்கு. மற்ற டாட்ஸ் இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன், சாரி பவுலிங் இல்லை சதீஷ். அதில் யாருக்கார் பவுலர் கைக்கே போயிருக்குங்க. ஸோ மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். சதீஷ் 2 ரன் 2 விக்கெட்டில் போட்டுருக்காருங்க. ஸோ முக்கியமான ஓவர் ஆயிருக்கும் இந்த ஓவர். ஸோ அடுத்த 18க்கு 16 ரன் தேவை. கடைசி 12க்கு 16 ரன் தேவை. பவுலிங் எல்லாம் முத்து பாண்டி. மேட்ச் ஓவர்னே சொல்லலாம். ஃபுல் டாஸ். பேட்டில் காண்டி இல்லை. டாட் பால். செட்டில் பேட்ஸ்மேன் தமிழ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபுல் ஃபேஸில். அகைன் பேக் டு பேக் டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 பால் 2. ஸோ 10க்கு 16 ரன் ஆடணும். ஒரு ப்ரெஷர் ஆடினா ப்ரெஷர் கம்மியாகும். ஃபுல் டாஸ் பேசிட்டு இருக்கும் போது தப்பான பந்து அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காருங்க தமிழ். இன்னும் 10 ரன் தான் தேவை. தெளிவான குட் லைன், நல்ல கம்பேக். 3வது டாட் இந்த ஓவரில். 9 ரன் தேவை. 2 ஷாட்டுங்க. வாட் அ ஷாட். அந்த வீடு முன்னாடி போய் விழுந்துருக்குங்க. தொலை தூரம் சென்ற பந்து தமிழோட பேட்டில் 2 6. நல்ல ஷாட். லொக்கேட் ரொம்ப கீழே. சிங்கிள் மட்டும். ஸோ 5 ஓவருக்கு ஸ்கோர் 55 ரன் வந்திருக்கு. ஸோ போன வர மேட்சை மாற்றிருக்காருங்க தமிழ். செட்டில் பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். கடைசி 6க்கு 3 தான் ஆடணும். பவுலிங்கில் நியூ பவுலர். கடைசி 6க்கு 3 தான் ஆடணும். தர ஓட்டி மிட் விக்கெட்டில். ஓ சிங்கிளா இல்லை, நான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டார் தமிழ். எங்க 2 ரன்ஸ். ஸோ ஸ்கோர்ஸ் ஈக்குவலாக ஃபுல் டாஸ். வினிங் ஷாட்டை பவுண்டரியாக மாற்றிருக்காருங்க. இந்த மேட்சா திமுரு பாய்ஸ் வின் பண்ணுறாங்க. கடைசி டீமாக செமி போகிறாங்க. கடைசி வரையும் முடிச்சு கொடுத்துருக்காருங்க தமிழ். நல்லா பேட்டிங், ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் சொல்லலாம். ஸோ ஆர் லைக் என்எஸ்சிசி KNIS Academy 8000. So win by NSCC Salem. So on the prize வாங்குறாங்க. So class பண்ணலாம். So hard luck Salem NSCC.